Hey all, good morning, good evening, whichever part of the world you are. Welcome to another Lights On discussion session. And this week we'll be talking about Quentin Tarantino's favorite film, Battle Royale. It's a Japanese film. Um, I'm okay. Uh, so, இதுல ஆரம்பி எனக்கு எனக்கு வந்து ஐ ஹாவ் அ கொஸ்டின். நான் வந்து படத்தை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல போக முடியல. இட் வாஸ் ஜஸ்ட் டூ மச் ஃபார் மீ. ஐ மீன், இஸ் திஸ் ஃபிலிம் அன் அலிகோரி ஃபார் சம்திங்? அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? இல்ல அதுதான் நானும் ட்ரை பண்ணேன். ஐ டென்ட் ரீட் அபவுட் த ஃபிலிம் வாண்டட்லி. அது மேபி டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம் பார்த்ததான். பட் ஐ குடன்ட் ஸ்டாண்ட் த ஃபிலிம் ஆஸ் வெல். அது ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன என்ன அண்ட் இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா கூட இல்ல எனக்கு எனக்கு ஐ டென்ட் ஈவன் ஃபீல் இன்ட்ரெஸ்டட். பட் அதான் the only selling point of the film is it is mentioned that it's Tarantino's famous film for past 2 decades. பட் இதை வந்து நான் a couple of decades back he called Host as his favorite film. Host நீ பாத்திருக்கியா? அந்த காட்ஸில்லா மாதிரி ஒண்ணு வருமே, காட்ஸில்லா மாதிரி அவர் படத்திலே இருக்கல மொக்க படம் அதுதான்டா. ஏன் அத போய் வந்து அதுதான் அது. சோ அந்த அந்த படம் சொன்னாரு. அந்த நான் வந்து I didn't know that before watching the film. I didn't know that Host is a good film. is Tarantino's favorite film. அதுவும் graphics was super bad. And then one of my friends said that அதை இந்த ஒரு படம்னா அந்த நோஷன் இப்போ யூ கான்ட் ரிஜெக்ட் அ ஃபிலிம் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் கிராஃபிக்ஸ் சொல்லிட்டு ஏதோ ஒரு சீன் சொன்னாங்க. ஞாபகம் இல்ல, அது ரொம்ப முன்னாடி பார்த்தது. பார்க்கப்போ வந்து there's a family which goes hidden in the underground. there's a specific scene. அவங்க வந்து அந்த ஃபேமிலியை பத்தி ஏதோ பேசுவாங்க, ரொம்ப டென்ஸா இருப்பாங்க. அந்த அந்த மாதிரி இமோஷன் வந்து அப்போ அந்த பையன் சொன்னா, இந்த மாதிரி இதெல்லாம் மற்ற எந்த படத்துலயுமே வராது. ஒரு டிசாஸ்டர் ஃபிலிம்னா it will be primary focus would be அந்த ஈவெண்ட் அண்ட் தட் அனிமல் ஆர் கேப்சர். அந்த இதுதான் எல்லாமே ஒரே மாதிரி தான் யோசிப்பாங்க. பட் this is the only thing which it's the only film which talks about something else. அவங்க பேசுறதுக்குள்ளேயும் ஒன் ஆஃப் த இது இருந்ததுன்னு சொல்லி. ஸோ I think the analysis goes more about how Tarantino's is the film தான் நினைக்கிறேன், more than Battle Royale. ஏன்னா Battle Royale டிஸ்கஸ் பண்ண முடியாது. And because the first time watching Tarantino film is an experience by itself. So I luckily watched Pulp Fiction. It was one of the first 5 films I watched in DVD. கம்ப்யூட்டர்ல போட்டு டிவிடில பார்த்த படம். And இந்த 7 ரெண்டு மூணு நல்ல படம் பார்த்தேன். 7 12 Angry Men அதெல்லாம் வந்து it was very intriguing. அதை பார்த்துட்டு Pulp Fiction was there. Pulp Fiction பார்த்துட்டு it was not intriguing for me. ஏன்னா அதுல வந்து அநியாயத்துக்கு டைவர்ட் பண்ணுவாங்க. At least when I watched it, now I can at least understand the nuances. அந்த டைம்ல பார்க்க போய் பல்ப் ஃபிக்ஷன்ல வந்து அநியாயத்துக்கு டைவர்ட் பண்ணுவாங்க. அந்த டைம்ல நான் கேட்ட விஷயம்னா, லைக் ஜஸ்ட் லைக் ஹவு வி யூஸ் டு ஹேவ் கான்வர்சேஷன். ஐ யூஸ் டு ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் ஒன் அதர் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். அப்போ என்னதான்டா கதைங்கிற மாதிரி தான் நான் கேட்டிருந்தேன் பல்ப் ஃபிக்ஷனுக்கு. அண்ட் ஏன் என்ன கண்ட கர்மத்தெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க அந்த 3:16 எசிக்கில் அந்த டைலாக் முன்னாடியே பேசுவானுங்க பாத்தியா, அந்த பர்கர் சாப்பிடுவோம் இதெல்லாம் ஏன்டா என்னென்னமோ கொலை நடக்க போது இதெல்லாம் ஏன்டா பேசிட்டு இருக்காங்கிறப்போ at that time he explained me, okay, இதெல்லாம் தான் அந்த கன்வென்ஷனை பிரேக் பண்ணுது. that's how Tarantino is great and that's why this film is very famous. so அந்த மாதிரி Tarantino sees that in films நினைக்கிறேன். what it tries to break, at least in the narrative, not more than what it looks on the screen. Post is one of that film. That's one type of film அதுல வந்து Host. so I kind of liked Host after knowing about that. அந்த கதைலாம் அட்லீஸ்ட் கொஞ்சம் மூவிங்கா இருக்கும். ஏன்னா there's more than good films having bad graphics, there are more films which has great graphics but bad narrative. அதெல்லாம் ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1001 நம்மளுக்கு பாத்தீங்கன்னா கடைசி கிராஃபிக்ஸ் தான் கண்ட்ராவியா இருக்கும். பட் ஃபிலிம் வாஸ் கிரேட்ல. சோ அதெல்லாம் வந்து கண்ட்ராவியா தான் இருக்கும். ஸ்குவிட் மாதிரி ஒண்ணு வந்து தண்ணிக்குள்ள இருந்து ஒரு லைட்ல வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த பாம்பு கிராபிக்ஸ் எல்லாம் அந்த நடராஜர் செய்யறது மட்டும் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் ஏதோ ஒரு இந்தியானா ஜோன்ஸ்ல இருந்து கொஞ்சம் இருந்த மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, but I was able to appreciate it because of my understanding of Host. உடனே எடுத்த உடனே கிராபிக்ஸ் நல்லா இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணல. even though
அந்த படத்துல ப்ராப்ளம் இருந்துச்சு, அந்த படம் பிடிக்கலனாலும் தட் டசன்ட் பிகம் அ கிரைட்டீரியா. ஸோ அந்த மாதிரி ஸோ ஐ வாஸ் ட்ரைங் டு டேக் இன் ஆல் ஆஃப் தட் டு வாட்ச் திஸ் மூவி. அப்படி இருந்தா எனக்கு ஒர்க் ஆகல. ஏன்னா ஃபர்ஸ்ட் அது எனக்கு எனக்கு தெரியல, இந்த எடுத்த விதமே அந்த பிரிண்ட் வாஸ் நாட் குட். அந்த பிரிண்ட் வேணிட்டே இப்படிதான் பண்ணியிருந்தானுங்களான்னு தெரியல. ஏன்னா ஹீஸ் அ மேவரிக் ரைட். லைக் தரந்தினோ பிடிக்குதுன்னு சொல்லியிருந்தான்னா ஏதாவது வேணிட்டே குப்பையா கூட பண்ணிருக்கலாம். That's a dual feature of Tarantino called Planet Terror and இன்னொரு படம் ஜாக்கி ப்ரௌன்ல, அது ஃபர்ஸ்ட் படம். பிளானட் அவனும் ராட்ரிகியூஸும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தே ரிலீஸ் dual feature. Planet Terror was by Rodriguez and there's one car film I don't remember. ஸோ அந்த ரெண்டு வந்து இது அண்ட் அதுல வந்து பழைய காலத்து படம் மாதிரி தான் வரும். அந்த கோடு எல்லாம் தெரியும்ல, அந்த மாதிரிலாம் எடுத்து அது ஃபுல் ஆன் ட்ரிபியூட் டு த ஓல்ட் ஃபிலிம்ஸ். ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட் வந்து அட்லீஸ்ட் இட் இஸ் ஹேவ் வாஸ் கேன்வாஸ் பிரிண்ட் நல்லா இருக்கும். பட் அதெல்லாம் பிரிண்ட் கூட ஒழுங்கா இருக்காது, வேண்டே அப்படி பண்ணிருப்பாங்க. ஸோ ஐ தாட் மேபி இந்த மாதிரி படமா இதுன்னு தெரியும் யோசிச்சு பார்த்தேன். பட் ஐ டிடன்ட் கெட் an answer. எனக்கு பெருசா தெரியல. And so all of that, in spite of all of that, I couldn't make myself like the film. எனக்கு சுத்தமா பிடிக்கல தான். But I just wanted to discuss to see if what is so great about the film. And the biggest put off thing for me was that பெரிய பிரச்சனை வந்து என்னால வந்து ஒரு நேட்டிவ் ஜாப்பனீஸ் ஃபிலிமா வந்து இங்கிலீஷ் டப்டு வெர்ஷன் இருந்துச்சு அமேசான் பிரைம்ல. ஐ ஜஸ்ட் குடன்ட் வாட்ச் தட். ஏன்னா வந்து இட்ஸ் வெரி டிஸ்ட்ராக்டிங். ஏன்னா வந்து ஜாப்பனீஸ் வந்து அந்த அவங்க என்ன பேசுறாங்களோ ஜாப்பனீஸ், அதுக்கு சப்டைட்டில் வருது. ஆனா இட்ஸ் டிஃப்ரெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தட் is there in dubbing. That is very annoying to watch. So and வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஆக்சென்டட் இங்கிலீஷ் வந்து பேசுறாங்க. இட்ஸ் நெய்தர் அமெரிக்கன் ஆர் நெய்தர் வெஸ்டர்ன் நார் the English that is spoken by the native Japanese. So it's kind of in the middleங்கிற மாதிரி இருக்கா. That is very 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 annoying. லிப்சிங் ஆறதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு எனக்கே தெரியுது. எனக்கு ஜாப்பனீஸ் தெரியாது, பட் கொஞ்சம் கொஞ்சம் ஜாப்பனீஸ் வேர்ட்ஸ் படிச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ் தெரியும். ஸோ அதனால வந்து அவங்க இதுதான் சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அப்படின்னு என்னால கெஸ் பண்ண முடியுது வாய் அசைக்கிறத வச்சு. ஆனா இட்ஸ் கம்ப்ளீட்லி சம் நான்சென்ஸ் தட் கம்ஸ் அவுட் இன் இங்கிலீஷ். ஸோ இட் வாஸ் வெரி இது. பட் சில சீன்ஸ் நான் பார்த்த வரைக்கும் வந்து வாஸ் வெரி டிஸ்டர்பிங். யோசிச்சு பாரு, ஃபர்ஸ்ட் 35 மினிட்ஸ்லயே வந்து இட் வாஸ் டிஸ்டர்பிங். அந்த முதல்ல வந்து அவன் அந்த he'll make the neck thing blast, right? டெரர் ஆயிட்டேன். சின்ன பசங்கடா, ஏன்னா இப்படி. I mean it's actually, so apparently it was they all did the stunts themselves. Okay, there is no dupe. So it's you it is as realistic as it can get. அதுவும் வந்து the last thing I watched was அந்த ஒரு ரெண்டு பொண்ணுங்க she'll kill that other person with an axe. That's okay. அது வந்து அவ உள்ள வரும்போதே வந்து it is like I that டாப்ல வந்து மூஞ்சில அடிச்சு இது பண்றது. I'm like, this is very deliberate. It's unabashedly deliberate. And the way it happens on this, and I know they have gone for chaotic. அதனால தெரியுது it's absolutely chaotic. நீ முதல்ல சொன்னதுதான், the guy is a maverickனு தெரியுது. லைக் இதான் நான் பண்ண போறேன், இஷ்டம் இருந்தா பாரு, இல்லைன்னா இட்ஸ் ஓகேங்கிற மாதிரி. was just too much. The only thing that I liked was the way they intercut to a flashback. எனக்கு அந்த இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா that's not something that's not something in the மாதிரி kind of films which are very intense, right? Intense, violently intense films. And that cutting back to the whole
எனக்கு அந்த அந்த ஒரே ப்ரிமைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. த திங் இஸ் த கட்டிங் பேக் டு இது வந்து வாஸ் ஷோயிங் ரியல் ரியல் இது. நான் பார்த்ததுல வந்து அந்த ஒரு ரெண்டு பசங்க பங்க் பெட்ல வந்து ஒருத்தன் மேல படுத்திருப்பான், இவன் கீழே உட்காந்து கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பான். எனக்கு அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்கள வந்து ஒரு சடன்லி இட் ஹியூமனைஸ்டு தோஸ் கேரக்டர்ஸ். அது நான் அதனாலதான் ஐ வாஸ் வெரி கியூரியஸ், ஏதாவது அலிகரி மாதிரி ஏதாவது இருக்கா, சம்திங் தட் டு டு ஏன்னா இட் ஜஸ்ட் டிட் நாட் மேக் சென்ஸ் டு மீ. ஓகே, ஒரு ஒரு சரி, ஓகே, ஒரு டிஸ்டோபியன் ஃபியூச்சர் வேர் இந்த மாதிரி வந்து பண்றாங்க அப்படிங்கிறது வந்து the part of okay, why are they doing that, why that filmmaker wanted to create this kind of a dystopian future where சின்ன பசங்க வந்து சரி ஓகே, சின்ன பசங்க அன்ரூலியா இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக வந்து வா போய் அடிச்சுட்டு சாவு அப்படின்னு சொல்றது வந்து ஜஸ்ட் did not make sense. அதனாலதான் I was curious. இருந்திருக்கும். Maybe that's allegory. We have to read more or we have to understand why this film. But I intentionally didn't read up because அது ரீட் பண்ணா நம்ம அதை பத்தி தான் பேசுவோம். Why it is. We would not be telling our own perspective. Even though we both are saying that we don't like that film, maybe we can have this recording and நம்ம அப்புறம் படிச்சுட்டு ஓகே நம்மளுக்கு எப்படி இருந்திருக்கு and how it turned out to beங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். Allegory should be there. ஏன்னா அந்த allegory or there should be some meaning. ஏன்னா அந்த சாலோன்லாம் ஒரு படம் இருக்குல்ல, அந்த இது செக்ஷுவலா இருக்கும், வயலண்டா இருக்கும், அது ஒரு டைப்பான படம். ஸோ அதுக்கும் ஏதோ அலிகரி இருக்கு. இட் டாக்ஸ் அபவுட் கேபிட்டலிசம், அதெல்லாம் வந்து சொல்லி. ஸோ தேர் மைட் பி சம்திங் ரிலேட்டட் டு இட். த ஹோல் ப்ராப்ளம் இஸ் எனக்கு இட் வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங். அதுதான் மெயின் இது. ஸோ ஜான் ஜாயின் மெய்யழகன்ல. ஸோ அதுக்கப்புறம் மெய்யழகன் பத்தி நாங்க பேசிட்டு இருந்தோம். He said like how he told that அந்த gift கொடுக்கிற சீன் it irritated him so much ங்க சொல்லி. And but he liked 96 like anything. When 96 got released, நாங்க பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்றும் பெருசா பிடிக்கலையே, என்ன அது என்ன இருக்கு, சும்மா ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எனக்கு ஒப்பீனியன் இருந்துச்சு. பட் he liked it so much. அவன் வந்து I thought மெய்யழகன் would have loved. by மெய்யழகன் அவனுக்கு பிடிக்கல. He said so many points. அது one of the things. அப்புறம் அந்த கிஃப்ட், அந்த சைக்கிளை கொடுக்கறது, அதெல்லாம் வந்து அவனுக்கு இல்லங்கிற மாதிரி தான், இதனால அவனுக்கு தேவையில்லைங்கிறதான் கொடுத்துருக்கான். இது ஒன்றும் பெருசா அவன் யோசிச்சு எல்லாம் கொடுக்கல, அந்த மாதிரி தான் சொல்லிட்டு eventually he said இதெல்லாம் forgive பண்ணிடலாம். பட் the film was plain boringங்கிற இதுதான் சொல்லியிருந்தான். So there were some people who said like, and because we know our people, right? It's not that அவங்க என்ன படம் பார்த்திருக்காங்கன்னு தெரியும். So when we say boring, it's not that we have not seen films slower than that. For some reason it's boring. எனக்கும் அது ஆக்சுவலா போறத அடிச்சது பெய்யலகன்ல. But I am able to watch it every now and then. அது ஏன் தெரியல. It's a different type of film. So I was able to understand. With Battle Royale, I was just bored. எனக்கு வந்து இந்த நீ half an hour பார்த்தா தான் 1.5 மணி நேரமும் வரும். ஒரு ட்விஸ்டும் இருக்காது. என்ன நடக்கும் அது அப்படியே நடக்கும். கடைசியில அந்த பொண்ணு தப்பிச்சு வருவாள்ல, அந்த பொண்ணு தப்பிச்சு வர்றதுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ரீசன் இருக்காது. ஓ இதனாலதான் தப்பிச்சு வந்தா வாவ் மொமெண்ட் எல்லாம் அந்த ஒண்ணுமே இருக்காது. ஸோ அது இல்லாதப்போ எனக்கு I was even okay with Das Ex Machina or something which is out of the blue. அந்த வாவ் மொமெண்ட் ஃபார் தி ஸ்கிரீன் மட்டும் இருந்துட்டு இது எப்படி பிராக்டிகலா இருக்குங்கிற அந்த அளவுக்கு பேஸ் பண்ணியிருந்தா கூட ஓகே. Because we have seen similar movies, not dystopian-நாலும் அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் மசாலா படம். டெத் ரேஸ் எல்லாம் வந்து பக்கா மசாலா படம். பட் இட் would not be boring even for a minute. எனக்கு வந்து பயங்கரமா பிடிக்கும் டெத் ரேஸ் and even Saw series, even though it gets from bad to worse with each of the number. அட்லீஸ்ட் ஒரு நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக் அதுக்கு அந்த கனெக்ஷனா இந்த கனெக்ஷனா, அட்லீஸ்ட் த கில்லிங்ஸ் ஆர் நைஸ். அது வந்து ஏதோ பண்ணிருக்காங்க, இந்த இப்படிலாம் மிச்சன் கிரியேட் பண்ணிருப்பானுங்கிற மாதிரி ஒரு அதுக்காக ஒரு இதா இருக்கும். இதுல வந்து because the stunts were real, you can't make stuffs beyond the point. அது வந்து ரொம்ப சினிமேட்டிக்காவும் பண்ண முடியாது, ரொம்ப நார்மலா அடிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால சுட்டா இப்படிதான் வரும், அந்த ஃபீலிங் தான் இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தோட பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. அண்ட் த பிரிண்ட், அது வந்து எனக்கு தெரியல இதுதான் நல்ல பிரிண்டா, இப்படிதான் படம் எடுத்தானுங்களான்னு. ஸோ இட் ஆல் கல்மினேட்டட் டு
திஸ் அந்த வெர்டிக்ட் எழுத முடியல. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு ரைட் அ ரிவ்யூ. 2 பேரா மேல அது என்ன போடுறதுன்னு எனக்கு தெரியல. இது பிடிக்கல, ஏன் பிடிக்கலங்கிறது தான் போட முடியும். எனக்கு இந்த நாட் இந்த மாதிரி. ஸோ திஸ் இஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து I was reminded of Hunger Games and Squid Game. Good Squid game. Game ஒரு சீரீஸ் இருக்கு. நான் அதை பார்க்கல, ஏன்னா இட் வாஸ் ஜஸ்ட் டூ bloody for my liking. But it reminded me of a little bit older French film called 13 Grammaty அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இது. இட்ஸ் லைக் ஒரு கேம்பிளிங்ல வந்து the way they do the gambling is ரிவால்வர்ல வந்து ஒரு புல்லட்டை மட்டும் போட்டு ஒரு சர்க்கிள்ல வந்து people have to shoot each படம் other. நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். பயங்கரமா செம்ம இருக்கும். டென்ஸா போகும். ஆமா ஆமா ஆமா, நான் பார்த்திருக்கேன். That is what அது is படம் பேர் என்ன சொன்ன? 13 Zamati. 13 TZ 8 அந்த மாதிரி ஞாபகம் இருக்கு. சரி, ஓகே. 13 Zamati. 13 தான். ஸோ பேசிக்கலி வந்து அதான் ஐ திங்க் ஒரு ரவுண்ட்ல வந்து ஒரு புல்லட், அடுத்த ரவுண்ட்ல மல்டிபிள் புல்லட்ஸா, அந்த புல்லட் அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் வெரி வெரி நெயில் பைட். எனக்கு அது அந்த அந்த படம் தான் திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சு. ஓகே, how it approached இது. I think this, yeah, அதான் it's just a bad film that for some reason Tarantino loved this film. Tarantino நான் ஒன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது I don't know where it read. அவரோட பேஜ்ல என்னன்னு தெரியல. He arranges film festival, it seems. ஓகே, அவர் அரேஞ்ச் பண்ண film festivalல வந்து இந்த மாதிரி பேர் தெரியாத படம் தான் எடுப்பார். புரோக்கன் சேடில்ஸ் ஒரு படம் இருக்கு. புரோக்கன் சேடில்ஸ், பிளேசிங் சேடில்ஸ் ஒரு படம். வெஸ்டர்ன், அவரோட ஃபேவரட் படம். வெஸ்டர்ன் காமெடி படம். அந்த படம்லாம் வந்து பேரே தெரியாது. இந்த மாதிரி நிறைய படம் இருக்கும், பேர் தெரியாத படம் வந்து எடுத்துட்டு, இப்ப நம்ம தமிழ் படமே வந்து சில படம் யாராவது ஒருத்தர் தான் நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு படத்தை வந்து அதெல்லாம் சேர்ந்து கியூரேட் பண்றதுதான் அவரோட ஃபிலிம் ஃபெஸ்டிவலா இருக்கும். ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அதுவும் எப்படி செட் பண்ண வரான்னா, ஏதோ குகை மாதிரி இருக்குமா, அதுல வந்து இந்த ப்ரொஜெக்டரோ இந்த ஸ்கிரீனோ ஏதோ போட்டு அதுல சேர் போட்டு இந்த மாதிரி இந்த படத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. எல்லாம் 5 ரேட்டிங்க்கு கீழே தான் இருக்குமா. அந்த மாதிரி படத்தை எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து போடுவாங்க. பட் இட் ஷோஸ் ஹவு மெனி மூவிஸ் ஹி வாட்சஸ். ஐ திங்க் படம் பார்க்கறது தான் தொழில் மாதிரியே பார்த்து நினைக்கிறேன். அவர் சொல்றது கரெக்ட் தான். I learned from I copy from all my film, all the films I watchங்கிற மாதிரி தான். And because he has not gone to film school and films are his education சொல்ற மாதிரி, but he has actually used it as an education. So அந்த மாதிரி, for example, and if he talks, all that would make sense. He's a great talker of the movies. Maybe we have to listen to something about that, why he called it his favorite or famous. I think his approach to the film தான் நினைக்கிறேன். இந்த whole concept that நம்ம ரெண்டு பேருக்கும் புரியாத ஏதோ ஒரு அலிகரியை வந்து அவருக்கு வந்து I think it might have made sense to him. So அந்த பாயிண்ட், ஏன்னா சில ஃபிலிம்ஸ் வந்து once you realize that hidden thing, right, suddenly it will make sense in every single level for you. அது ஒரு அது அந்த மாதிரி ஏதாவது அவருக்கு வந்து இருந்திருக்கலாம். அவர் ஆக்சுவலா அந்த கான்டேன் ஒரு ஹிந்தி படம் இருக்கு தெரியும்ல, ரிசர்வாயர் டாக்ஸ் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க ஹிந்தில, பாலிவுட்ல காப்பி அடிச்சு கான்டேன் எடுத்திருப்பாங்க. அது வந்து வில்லன் வந்து அமெரிக்கன் ஆயிடுவான், என்னமோ ஒண்ணு. அந்த படத்தை கூட இவர் பாத்திருக்காரு. என்ன இந்த படம் இந்த இந்தியன் நம்மளே பார்க்க மாட்டோம், இந்தியால ஹிந்திக்காரனே பார்க்க மாட்டான், இந்த படத்தெல்லாம் நீ பாத்திருக்கியா? அதுவும் பார்த்துட்டு வந்து ஐ லைக் தட் ஃபிலிம். ஏன்னா என் படத்தை காப்பி அடிச்சிருக்காங்க, ஓகே, அதெல்லாம் காப்பிலாம் அடிச்சுக்கிட்டோம், நான் எல்லா படத்தையும் காப்பி தான் அடிக்கிறேன், அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. காப்பி அடிச்சுட்டு அதுல வில்லனே அமெரிக்காரன் தான் வில்லன் எங்க ஊருக்காரன் தான் வில்லன்னு சொல்லிட்டேன் பாத்தீங்களா, அதுதான் அந்த படத்தோட ஹைலைட். ஸோ இட் வாஸ் அந்த கல்ட் ஃபிலிம்க்குலாம் ஒரு டெஃபினேஷன் இருக்கு. இட்ஸ் சோ பேட் தட் இட்ஸ் குட். அந்த மாதிரி கேட்டகரியில பிடிக்கிறாரு போல. ஒன்னே ஒண்ணு வந்து டாரண்டினோ வந்து எனக்கு ரொம்ப I was very fascinated வந்து இதுதான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் ஹாலிவுட்க்கு வந்து இஸ் செட்டு போட்டுட்டு இருக்காங்க போல. ஸோ இட்ஸ் லைக் செட்ல வந்து ஏதோ ஒரு புக் ஸ்டோர் மாதிரி
புக் ஸ்டோர்ல வந்து புக்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு இருக்காங்க. அடுக்கிட்டு வந்து அந்த புக்ஸுக்கு பின்னாடி வந்து பேம்ப்ளெட்ஸ் மாதிரி வைக்கிற ஒரு பழக்கம் இருக்கு போல. ஸோ அதனால வந்து பின்பக்கத்துல வந்து பேம்ப்ளெட்ஸ் வைக்கிறாங்க. நவ் ஹி வாஸ் சோ பர்டிகுலர் இன் கீப்பிங் தட். நவ் கேமரால அது வரப்போகுதா? ஆக்சுவலா கிடையாது. யூ 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 cannot even see that. உனக்கு அந்த அந்த ஒரு ஃபிளீட்டிங் ஷாட்ல வந்து நீ நீ அந்த புக்கை கவனிச்சாலே பெரிய விஷயம். அங்க ஒரு புக் ஸ்டோர் இருக்குங்கிறத கவனிச்சாலே பெரிய விஷயம். ஆனா வந்து அந்த புக்குக்கு பின்னாடி இருக்கிற பேம்ப்லெட்டை வந்து நீ கவனிக்க போறியா? இல்ல. பட் இட் இஸ் லைக் தட். அந்த அந்த டீடைலிங் வந்து யூ கேன் பீட் தரந்தினோ. அந்த டீடைலிங் நல்லா இருக்கும். பட் மை ப்ராப்ளம் ஆஃப் லேட் வித் தரந்தினோ இஸ் எனக்கு வந்து ஹீஸ் ஒன்லி அபவுட் டீடைலிங்கிற மாதிரி ஆயிருது. அந்த ஹெட்ஃபுல் எயிட்ல இருந்தே வந்து அதே டெம்ப்ளேட் பேசிக்கிட்டே இருக்கானுங்க. கடைசியில ஒரு ஃபைட்டு படம் முடிஞ்சிருது. அந்த ஒரு வயலண்டான அதே தான் அடுத்த படத்துலயும் பண்ணான். அது அது ரொம்ப சி ஹவு நோலன் இஸ் மேக்கிங் நெக்ஸ்ட் அந்த அந்த இது தரந்தினோ வர மாட்டேங்குது. மேபி ஹீஸ் எனக்கு என்ன அவருக்கு போர் அடிச்சிருச்சோங்கிற ஃபீல் தான் வருது. படம் எடுக்கிறதுலாம் அதே மாதிரி தான். இமேஜ் இருக்குல்ல. ஒன்ஸ் அப்பான் டைம் இன் ஹாலிவுட் தான் கடைசி படமா? அவ்வளவுதானா? அது இல்ல இல்ல ஏதாவது ஒன்னு எடுக்க போறா? இன்னொரு படம் எடுக்க போறாருன்னு நினைக்கிறேன். ஓகே. பட் he calls that his favorite film. எனக்கு அந்த படம் பெருசா பிடிக்கல. Of his films he was telling that that's his favorite film. ஹேட்ஃபுல் எயிட்டா? இல்ல Once Upon a Time. Once Upon a Time. Western he obviously likes. அவருக்கு வெஸ்டர்ன்னா ஜான் ஃபார்ட் அந்த இதுதான் அவருக்கு இது. பிளஸ் அதுதான் ட்ரை பண்ணா. பட் எனக்கு அதுதான் இருக்கு ஒரு மாதிரி. Hateful Eight is, I think he made a Hateful Eight because he wanted Ennio Morricone. ஓகே. வேற எதுவுமே எனக்கு ரீசன். ஏன்னா வந்து இட் இஸ் அந்த தட் ஃபர்ஸ்ட் ஷாட் இஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் அந்த நீ சொல்றல இப்ப நீ பேச போய பாரு. we are only talking technicalities, music, shot, frame. அதுதான் எனக்கும் ஃப்ரேம்லாம் ஞாபகம் இருக்கு. நான் தியேட்டர்ல பார்த்தால ஒயிட் ஸ்கிரீன் வாஸ் சூப்பர்ப்லி யூஸ். நிறைய வந்து சும்மா போடுவானுங்க ஒயிட் இதுல. அதுல வந்து தான் அந்த அந்த குதிரை அந்த ஆங்கிள் குதிரையில அந்த சேரியட் அது என்ன சொல்லுவாங்க அந்த அந்த ஃபுல் இது பில்ட் ஆகும். ஃபுல் ஸ்கிரீன்ல அப்படியே அந்த 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 ஃபீல் வரும். பெயிண்டிங் மாதிரி விஷயத்துக்குலாம் நல்லா இருக்கும். பட் இதுக்காக படம் பார்க்க முடியுமாங்கிறது தான். அதான் தட்ஸ் தி திங். அது வந்து அங்கதான் வந்து எனக்கு வந்து I like someone like Paul Thomas Anderson a lot better because he's able to infuse aesthetics and emotion. ஃபிலிம் எஸ்தெட்டிக்ஸும் இருக்கு, எமோஷனும் இருக்கு. அந்த நம் ரொம்ப வந்து நாலன் லெவலுக்கு வந்து மசாலா இல்ல இல்லாம வந்து ஹீஸ் கீப்பிங் இட். எனக்கு பால் தாமஸ் ஆண்டர்சன் ரொம்ப பிடிச்சது காரணமே வந்து ஃபார் மீ இட் ஃபீல்ஸ் லைக் ஹீஸ் a combination of Tarantino, Nolan and Scorsese combined. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பால் தாமஸ் ஆண்டர்சன் சொல்றியா வெஸ் ஆண்டர்சன் சொல்றியா? பால் தாமஸ் ஆண்டர்சன் பிடிஏ தான். பிடிஏ வந்து it's that kind of he gives that that I'm not seeing that Tarantino அது கிடையாது. பார்த்தா இது நான் ஒரு 10 வருஷம் முன்னாடியில இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். இன்னுமே எனக்கு அந்த ஒப்பீனியன் மாறல. ஹீஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் டைரக்டர். நம்பர் 1 ஹேண்ட்ஸ் டவுன் பிடி என்ன சொல்லுவோம். த ஹோல் திங் இஸ் ஹிஸ் கன்விக்ஷன் தான். என்ன படம் எடுக்கிறதோ என்ன நம்மளுக்கு புரியலன்னா கூட நம்மளால அதை கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது. என்னமோ இருக்கு அந்த அந்த கிரிப் இருக்கும் பாரு படத்துல. சான்ஸே இல்ல அந்த ஆளு. நீங்க அந்த இது ட்ரை பண்ண லிக்கோரைஸ் பீட்சா. லிக்கோரைஸ் பீட்சா இஸ் ஓகே. லிக்கோரைஸ் பீட்சா பாரு, ஓகே. நல்ல டைம் பாஸ் ஆகும். தியேட்டர்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன். தியேட்டர்ல பாத்துக்கேன். அதுக்கு முன்னாடி வந்த படம்டா இவரு நம்ம மாஸ்டர். தட் வீவிங் அந்த ஒரு டிசைனர் பத்தின படம். Phantom Luma. படம் பேரு Phantom Thread. Daniel Day-Lewis பாரு. It's very fascinating. நம்ம
we can take it for டேனியல் discussion. டே-லூயிஸ் படம் பாக்குறது இல்லை. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி அதை மண்டையில ஏத்திட்டான். என்ன பண்ணான்னா, இந்த ரொம்ப கம்மி படம் தானே நடிப்பாரு டேனியல் டே-லூயிஸ். மை லெஃப்ட் ஃபுட், லிங்கன், எல்லா படம் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எஃபர்ட் போட்டு இப்போ விக்ரம் கூட அந்த மாதிரி தான் படம் நடிச்சிட்டு இருக்கான். 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. பட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கிடைக்காது இவனுக்கு. எனக்கு அதுலயே கடுப்பாயிரும் டேனியல் டே-லூயிஸ். அண்ட் அது கொஞ்சம் மாதிரி ஹீஸ் கைண்ட் ஆஃப் டிப்ரெசிங் ஆக்டர் நினைக்கிறேன். ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வந்துருது. அந்த அதுதான் ஒரு மாதிரி பண்ணிடுவான். And Phantom Thread, isn't it about more about acting than the film? அப்படி இல்லையா Phantom Thread? The story is a very very complex story to understand. It's very, அதனாலதான் சொல்றேன். எனக்கு அது வந்து if I watch it again today, I don't know whether I'll like it, but எனக்கு அந்த it's a very fascinating கதை. That's not something that it's straight out of kind of literature that literature-ல அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நம்ம வந்து we will like such characters. We will not நம்மளுக்கு அதை வாசிக்கும் போது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கும். ஆனா அதை வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது வந்து இட் வில் பி பார்டர் லைன். இதனால சன் டிவில வந்து வாரம் வந்து காமிக்கிறாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ரொம்ப ரொம்ப some of the acts will be very evil, ஆனா வந்து the emotion behind that evil act வந்து ஒரு செகண்ட்ல உன்னை வந்து ஓ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் ஆமா கரெக்ட் தான். அந்த தேர் வில் பி பிளட்லயே அந்த பயங்கரமா ப்ளே பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. see there will be bloodல வந்து ஒரு it's huge, right? The whole story is something, it's very larger than life. The protagonist and antagonist, whoever you want to call the protagonist and whoever you want to call the antagonist, both are very larger than life, right? அது வந்து இதுல வந்து so rooted. It's very very small characters, people, small character. It's a how do I say it? It's a Visu kind of, it's a Samsaram as Minsaram kind of a film made by Paul Thomas Anderson. பார்க்கணும். Any film is worth பார்த்தா. Okay, on that note, we'll wrap today's session. Sure. Okay, so next week, guys, thank you so much for watching this. I know we more than Battle Royale, we spoke a lot about Tarantino. So next week is a special. So we are planning to discuss one of the all-time favorite films for so many Tamilians, which is Padayappa. It's a Talaivar birthday special discussion. So do watch that video as well, and thank you so much for watching. Thank you. Thank you, Ra. Okay. Bye.